வணக்கம் நண்பர்களே. இந்த கிறிஸ்மஸ் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. காலையிலேயே அதை பற்றி ஒரு செய்தி போடணும்னு நினச்சிருந்தேன். சில வேலை பணிகள் காரணமாக என்னால் உடனடியாக அந்த பதிவு போட முடியல. அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் சேனல் சார்பாகவும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸை ஏன் எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். ஏன் கொண்டாடணும்? கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, டோட்டலாக எல்லாருமே எந்த வழிபாட்டு முறையில் இருப்பவர்களும் கிறிஸ்மஸை ஏன் கொண்டாடணும்? இதுக்கு உளவியல் காரணம் எதுவும் இருக்கா? இந்த குளிர்காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த பதிவுக்குள்ளே நான் தீபாக போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். இந்த குளிர்காலங்கள் இருக்கு இல்லையா, உலகம் முழுவதுமே இந்த குளிர்காலங்களில் சூரியனை விட்டு பூமி அதிக தூரம் தள்ளி வந்துடுது. நான் மதங்களை கடந்து சில விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன். சூரியனை விட்டு மிக அதிக தூரத்தில் வர்றதுனால தான் நமக்கு குளிர் அடிக்குது. சூரிய வெப்பம் நமக்கு அதிகமாக கிடைக்காததுனால தான் அந்த குளிர் தொடங்குது. அப்போது சூரியனை விட்டு அதிக தூரத்துக்கு இந்த குளிர் தாக்குறதுனால இந்த சீசனல் டிப்ரெஷன், அதாவது பருவ காலங்களினால் ஏற்படும் மன அழுத்தங்கள் பருவ காலங்களில், சீசனலில் இந்த மன அழுத்தங்கள் டிசார்டர்ஸ் இது வரும்னு சொல்லி உளவியலாளர்கள் அதை குறிப்பிடுறாங்க. இப்போ வெயில் அதிகமானால் என்ன மாதிரி இருக்கும், குளிர் அதிகமான என்ன மாதிரி இருக்கும், இது மாதிரி ஒரு இது. குளிர்காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன், இதையுமே ஒரு சுறுசுறுப்பாக செய்ய தோணாது, ஒரு டல்லான மூடாக இருக்கும், வேலைகளை தள்ளி போடுற மனோபாவம் வரும். இது மாதிரிலாம் வராமல் இருக்கணும்னா வெளிச்சமாக இருக்கணும், வெளிச்சங்களை நோக்கி இருக்கணும். பார்த்திங்கன்னா குளிர்காலங்களில் தான் அதிகமான தீபாவளி, கார்த்திகை, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், இப்போ இந்தியான்னு இல்லை, எந்த நாட்டை எடுத்தாலும், அயர்லாந்து, நெதர்லாந்து, சைனா, நீங்கள் எந்த நாட்டை எடுத்தாலும் இந்த நேரங்களில் ஒளி அதாவது ஒளிமயமான விழாக்கள், இந்த லைட் வரக்கூடிய விழாக்கள் நிறைய நடைபெறும். அப்போ அது மனிதனுடைய அந்த வெளிச்சத்தை நோக்கி அவங்க போக போக அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் குறையும். அதனால தான் இயேசு பிறந்தார். இப்போ பாருங்கள், இந்து மத இதில் கூட மார்கழி மாதம் பிறந்த உடனே கண்ணன் வருவான் அப்படின்னு ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் பெருமாள் கோயில்லையும் உற்சவங்கள் நடக்கும் இல்லையா. காலையில் அந்த திருப்பாவை திருவம்பாவைலாம் பாடிட்டு ஒரு கும்பலாக அப்படியே கோயிலுக்கு போவாங்க. ஏன் இது செய்கிறாங்க? வெளிச்சம் விளக்கேற்றுறது, காலையில் எழுந்திரிச்சு கையொலி எழுப்பிக்கிட்டே அவங்க எதுக்கு போகிறது, ஒரு இசையமைச்சிக்கிட்டே போகிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரணம். அதனால தான் கிறிஸ்மஸையும் கொண்டாடுங்கன்னு சொல்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.